ஹாய், வெல்கம் பேக் டு D4 Uncut. இன்னைக்கு மணி 4:15 ஆகுது. மழை எப்படி பெய்யுதுன்னு பாருங்க. விருதுநகரில் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கும். பெட்ரோல் போட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நேராக திருப்பதி போகிறோம். திருப்பதி இங்கேருந்து ரோட் ட்ரிப் காரில். திருச்சி பக்கத்தில் வந்துட்டோம். ட்ரிப்போட என்டையர் பிளான் இங்கே இருக்குது. அஸ்வின்ஸ் ரெஸ்டாரண்ட்டில் இருக்கோம். பெரம்பலூர் வந்துட்டோம். இங்கே ஓவராக கூட்டமாக இருக்குது. நிறையா கார் நிற்கிது. உள்ள ரெஸ்டாரண்ட் எப்படி இருக்குன்னு இப்போ போய் பார்ப்போம். எல்லாம் தூங்கி மந்தமாக இருக்காங்க. ஆண்டிக்கு நல்ல ஒரு கொடை கிடச்சிருக்கு. ஆண்டிஜி ஆண்டிஜி இன்னைக்கு சுடிதார் அணிந்திருக்கிறார். இன்றும் கீழே இழுவட்டு அப்படி இதாக இருக்குது. புளிஞ்சு விட்டு தான் போடணும் போல். அடுத்து ஒரு நல்ல வியூ கிடைக்கிது. அஸ்வின் வெஜ் ரெஸ்டாரண்ட். ஆப்பர் இதில் தான் தண்ணி குடிக்க போகிறாங்க ஆண்டி. கை இங்கே வருது. நான் சொல்லலை. அவி மட்டும் ஸ்பெஷலாக வாங்கிட்டேன். இட்லி பொடி சாம்பார் எல்லாம் கலந்து ஒரு சட்டியில் வந்து கொடுத்துட்டாங்க. தோசையில் கேசரி வந்திருக்க. ஆண்டி கண்ணாடி ஓட்டாங்க. இந்த கூலிங் கிளாஸ் மாமா வாங்கி கொடுத்துருக்காரு. கருணாநிதி ஸ்டைலில் இருக்குது. இந்த வெங்காய ஊத்தாப்பம் தான் இங்கே ஹைலைட்டு. எத்தனை சட்னி எத்தனை சாம்பார் கொடுத்துருக்காங்க பாருங்க. மொத்த பில்லு பார்த்திங்கன்னா 1115 வந்திருக்கு. அவி எனக்கு வாங்க கிளம்பிட்டேன். எனக்கு வெறும் டிமார்ட் மட்டும்தான். கொரியன் கார்லிக் சீஸ் பண்ணு, முட்டை பப்ஸு, எக் பஃப்பு, ரெயின்போ கேக்கு, ரெட் வெல்வெட் கேக்கு. என்னது ஆவி? எங்கே இருக்கு? பூவாஸ் ஃபேவரட் மில்க் பேனி இருக்குது. ஃபுல் டைம் என்கேஜாக இருக்குது இந்த ஹோட்டலு. இது பிரீத்தி கணேஷோட ஃபேவரட் பால்கோவாவா பாலக்கலாவா. ஆண்டி பாருங்க எவ்வளோ ஸ்வீட்ஸ் வாங்கியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா வயசானவங்க ஏறுற லிஃப்ட்டு. அதில் ஏறி நின்றுட்டோம் நானும் தம்பீராவும். போகும் எவ்வளோவா? சரி. ஆச்சிமா கேக் சாப்பிடுது.
அவைக்கு ஒரே கொடுங்க. நீங்க உங்க ஸ்கூல்ல மாதிரி ஆடிக்கிட்டே போவீங்களடா. ஆடு. அண்ணாமலை வந்திருக்கோம். இங்கே ஒரு ஷார்ட் பிரேக். காரை நிறுத்திட்டு கோயிலில் போய் சாமி கும்பிட்டு கிளம்ப போகிறோம். கோயிலுக்குள்ளே போனோம்னா ரொம்ப லேட் ஆயிரும்ட்டு வெளியே இருந்து கும்பிட்டோம். மழை மறுபடியும் தூர ஆரம்பிச்சிருச்சு. பெப்பா வந்து உள்ள சாமி கும்பிட போயிருக்காரு. பூவா நல்லா இருக்கணும்னு பூவாக்கு வேண்டி. ஆனால் அவள் இங்கே ஜாலியாக 3 தலாணி வச்சு படுத்து கிடக்கா. ஆன்ட்டி பின்னாடி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவி ஃபோன் எடுத்துட்டான். அந்த ரக்தலும் ஃபோன் எடுத்துட்டாங்க. ஒரு 4 பெருசு எடுத்துட்டா. ஆன்ட்டி ஒரு மூடைக்கு ஸ்நாக்ஸ் எடுத்து போட்டு காரில் வச்சுருக்காங்க. 35 லிட்டர் பெட்ரோல் போட்டுட்ருக்கோம். இங்கே வேலூர் பக்கத்தில் வந்துட்டோம். வேலூர் பக்கத்தில் நெருங்கி வந்தாச்சு. அங்கே போய் ஆஃப்டர்நூன் லஞ்ச் சாப்பிட்டுட்டு நேராக திருப்பதி தான். வேலூருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரோடு செமையான ரோடு. வேலூர் டு திருப்பதி 6 வே சூப்பர் ரோடு. 120 130 வரை நீங்கள் போகலாம் ஸ்பீடு. ஒரு வரட்டியாச்சு. மணி வந்து 4 ஆகுது. திருப்பதியில் கிளைமேட்டை பாருங்க. நல்லா தெரியுது. இந்த பாலத்தை பாருங்க. திருப்பதியில் நாமம் ஸ்டைலில் நாமமாக இருக்குது. 7 குண்டல வாடா வந்தோடனே இப்படி ஆயிடுது. லட்டு பாலம் அடுத்து வரும். இதுக்கு அடுத்து நம்ம தங்க போகிற ரூமுக்கு வந்துட்டோம். இங்கே வந்து பார்க்கிங் பண்ணிட்டு நிற்கிறோம். மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக 4:55. 4:25 AM கிளம்பி 4:55 PM வந்திருக்கு. இதான் நம்ம தங்க போகிற ஹோட்டல் டிஎல்ஆர் கிராண்ட். இங்கே தான் ரூம் போட்டிருக்கு. 3 கிளாசிக் ரூம் ஏசி போட்டிருக்கு. புது ஹோட்டல் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. லக்கேஜ் ஆன்ட்டிக்கு தான் ஏகப்பட்ட ஐயோ கொட்டாயை பாரு. ஆன்ட்டிக்கு பெரிய கொட்டாயாக இருக்குது. ஆன்ட்டி கண்ணாடி எடுத்து போடுறதுக்கு பவுச் எடுக்கிறாங்க. இது வந்து இந்த ஹோட்டல் இருக்கிற ஏரியா பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட் ஏரியா மாதிரி இருக்குது. திருப்பதியில் நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸாக இருக்குது. தேங்க்ஸ். எத்தனை ஃப்ளோர்ண்ணா? ஓகே. லிஃப்ட்டில் எத்தனை பேர் ஏற முடியாதுல்ல. படியில் ஏறிடுறீங்களா? 3 ஃப்ளோரு. உள்ள போ. லிஃப்ட்டில் மேலே போய்கிட்டு இருக்கோம். இந்த அமீரா குட்டியாக இருக்கா? குட்டி பிள்ளையா நீ? இதான் ரூமு. டிஎல்ஆர் கிராண்டில் ஏசி கிளாசிக் லாய்டு ஏசி வச்சுருக்காங்க. ஃபேனும் இருக்குது. திவ்யாவுக்கு கண்ணாடியோட ஒரு வார்ட்ரோபு. சேர் உட்காந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறது பண்ணிக்கலாம். எல்ஜி டிவி, அப்புறம் சிங்க்கு, இங்கே ஒரு கண்ணாடி இருக்குது, ஹீட்ரு இருக்குது, ஷாம்பு இருக்குது ஆண்டிக்கு, க்ரீன் ஆப்பிள் ஃபேஸ் வாஷ் இருக்குது, எல்லாம் இருக்குது. மொத்தம் 3 ரூம் போட்டிருக்கோம். 307, 305, 304.
ஏன் ஜன்னல் வச்சு என்ன செய்ய போகிற? இவ்வளோ கண்ணாடி இருக்கா இல்லையா திவ்யா? அவிக்கு பெரிய கண்ணாடி இருக்குது. பாவைஸ் பேஸ்ட்ரியிலேருந்து ஸ்பெஷலாக ரிச் ப்ளம் கேக் கிறிஸ்மஸுக்கு முன்னாடியே நம்ம கைக்கு வந்துருச்சு. அதை டேஸ்ட் பண்ணி ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். இப்போ யார் போட்ட கேக்கு? பாவைஸ் பேஸ்ட்ரியிலேருந்து வந்திருக்கு நம்மளுக்கு. எதுக்கு காம்ப்ளிமெண்ட்ஸ்? ரிச்சஸ்ட் இல்லை, இது ரொம்ப உள்ள ரிச்சாக தான் இருக்குது. உள்ளே போகிற கிஸ்மஸ்ஸு, முந்திரி, பாதாம், பிஸ்தா கொஞ்சம் தான் இருக்குது. அதனால் ரிச்சஸ்ட் கிடையாது. ரிச் ப்ளம் கேக். ஒயின் கலந்துருக்கா? அது கலக்கலையா? ஆண்டி தான் பிராண்ட் அம்பாசிடர் ஆஃப் பாவைஸ் பேஸ்ட்ரி. அவன் கொடுத்து ரிவ்யூ சொல்ல சொன்னாங்க. ஆனால் நல்லா தான் இருக்கு. இப்போ இந்த சுடிதார் புதுசு எடுத்திருக்காங்களா? எந்த அம்மா? யார்கிட்ட வாங்கி கொடுத்தாங்களா? அம்மா 55 வயசுலேயே மகளுக்கு சுடிதார் வாங்கி கொடுத்துருக்காங்க. சூப்பர். டேஸ்டே போலாம் இருக்குல்ல. சூப்பர். ஆச்சிமைக்கு லிப்ஸ்டிக் போட்டு விட்டுக்கிட்டு இருக்கா தமிரா. இங்கே பாருங்க. அமீரா பைத்தியம்னு சொல்லக்கூடாது. நீ தான் பண்ண. டிமார்ட் மழை ஹெவியாக பெய்யுது. அதனால் கொடையெல்லாம் விரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டிமார்ட் திருப்பதி. ஆண்டி குளிருதா? அதெல்லாம் வாங்கலை. அண்ணன் வச்சிருக்கேன். அமீரா ஒரே ரிசர்ச்சில் இருக்கா. இது ஈரோஸ் மாதிரி அம்மா இல்லை அண்ணன் சாப்பிட்டோம். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஆச்சி தூங்கிட்டாங்க. ஆண்டிஜி தான் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. தூக்கமே இல்லாமல். கால் வலிக்குதா? அபிஜித்தை 2 மிதி மிதிக்க சொல்லுவோம். ரூம் போமா? அவ்வளோதான். இங்கேருந்து இந்த விலாக் முடியுது. அடுத்த விலாகில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நாளைக்கு திருப்பதி டே 2ல். அதுவரையும் உங்களிடமிருந்து விடை பெறுவது ரோகிணி ராஜேஷ். பாய்.